அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி திருக்குறள். டிஎன்பிசி பொதுத்தமிழ் மற்றும் பிஜிடிஆர்பி தமிழ், டெட்டு, யூஜிசி, ஸ்லட்டு, நெட்டு, போலீஸ் எக்ஸாம், இந்த மாதிரி அத்தனை அரசு பணி பெறப்போகும் நண்பர்களுக்காக இந்த காணொளி. கடந்த காணொளியில் 14 கீழ்க்கணக்கு நூல்களை பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஒன்று தான் திருக்குறள். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னா 18 நூல்களை பற்றி சொல்லியிருந்தோம். மேற்கணக்கின் செய்யுள் மரபு, மேற்கணக்கினுடைய செய்யுள் மரபு என்பது வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, மருட்பா என 5 பாக்களிலும் இலக்கண மரபுப்படி 50 முதல் 500 வரை உள்ள செய்யுட்களை பாடி அமைப்பது இந்த மேற்கணக்காகும். வணிக வர்க்கம் சமுதாயத்தில் முக்கிய தானத்தை வகித்த காலத்தில் தோன்றிய நூல் திருக்குறள் சொல்லலாம். சிலப்பதிகாரம் இவற்றின் முதல் தோற்றம் திருக்குறள், பட்டினப்பாலை, முதலைக்காஞ்சி முதலிய பிற நூல்களை பற்றி காணலாம். இதில் அறநூல் ஒரு 11, அகம் ஒரு 6, புறம் ஒரு 1, மொத்தம் 18 நூல்களை தான் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த திருக்குறள். திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அவர்கள். இதில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, இறுதி அதிகாரம் ஊடல் உவகை. திருக்குறள் முதல் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம், இறுதி குறள் அப்படின்னா ஊடுதல் காமத்திற்கு இன்பமாகும். திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்: நாயனார், முதல் பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர், தேவர் என்று திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களாகும். திருவள்ளுவர் பிறந்த இடம் மயிலாப்பூர் ஆகும். திருவள்ளுவர் பிறந்த இடம் மயிலாப்பூர். திருவள்ளுவருடைய மனைவி பெயர் வாசுகி ஆகும். இவருடைய காலம் கிமு 31. திருவள்ளுவருடைய ஆண்டு 31லேருந்து இப்போ 2026 அப்படி கணக்கு போட்டோம்னா திருவள்ளுவருடைய ஆண்டு வந்துடும். அடுத்தது திருக்குறள் 133 அதிகாரம், 1330 குறள். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் என்று 1330 குறள் இருக்குது. இதில் திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளை கொண்டதாக இருக்குது. அதில் அறத்தில் 38 அதிகாரம். அதில் பார்த்திங்கனாக்க ஒரு குறளுக்கு ஒரு அதிகாரத்துக்கு 10 அப்படின்னா 380 குறள் இருக்குது. பாயிரம், இல்லறம், துறவறம், ஊழியல் என்று 4 இயல்களை கொண்டு அறத்துப்பால் இடம்பெற்றிருக்கிறது. பொருட்பாலில் 70 அதிகாரம், 700 குறள். அரசியல், அங்கையில், ஒளிவியல் என்று 3 இயல்களை கொண்டு இடம்பெற்றிருக்கிறது. இன்பத்தில் ஒரு 25 அதிகாரம். இதில் களவு, கற்பு அப்படின்னு மொத்தம் 2 இயல்கள். மொத்தம் திருக்குறளில் 9 இயல்கள் காணப்படுது. திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னா அது வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தமிழ்மறை, திருவள்ளுவம், திருவள்ளுவ பையன், தெய்வ நூல், முப்பால், முத்திர வேதம் இதெல்லாம் சொல்லலாம். திருக்குறள் பார்த்திங்கன்னா குறள் வெண்பாக்களால் ஆனது. 2 அடிகளாலான குறள் வெண்பா. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறள். திருக்குறளுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய நூல் அப்படின்னா அது திருவள்ளுவ மாலை சொல்லலாம். சான்றோர்களுடைய பலர் பாடிய தொகுப்பு தான் இந்த திருவள்ளுவ மாலை. குறள் என்பதற்கு தொல்காப்பியர் அவர்கள் நெடுவெண் பாட்டை முன்னால் அடித்தே குறுவெண் பாட்டின் அளவு 7 சீரே என்று குறிப்பிடுகிறார். வெண்பாவினுடைய பேரெல்லை அப்படின்னா அது 12 அடிகளை கொண்டது. வெண்பாவின் சீரெல்லை அப்படிங்கிறது 7 சீர்களை கொண்டதாக இருக்கும். முப்பால் என திருக்குறளை அழைக்க காரணம் என்ன அப்படின்னா அறம்பொருள் இன்பம் என்ற 3 பகுதிகளை கொண்டு விளங்குவதனால் இது முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளுக்கு நச்சினார்க்கனியர் அவர்கள் வேறு பெயரை திருவள்ளுவ பையன் என்று குறிப்பிடுகிறார். அதேபோல் இளம்பூரணார் திருவள்ளுவரை தெய்வப்புலவன் திருவள்ளுவன் என்று குறிப்பிடுகிறார்.
திருக்குறளுக்கு நச்சினார்க்கணியர் திருவள்ளுவ பயன் என்று குறிப்பிடுகிறார். அதே இளம்பூரணர் திருவள்ளுவரை தெய்வ புலவன் திருவள்ளுவன் என்று குறிப்பிடுகிறார். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாம் என்று திருக்குறளை புகழ்ந்து பாடிய மனிதன் மதுரை தமிழ் நாகனார் அவர்கள். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாம் என்று திருக்குறளை புகழ்ந்து பாடியவர் நம்ம மதுரை தமிழ் நாகனார் அவர்கள். பதின்மர் எழுதிய உரையில் சிறந்த உரை அப்படின்னா அது பரிமேலழகருடைய உரை தான் சொல்லலாம். திருவள்ளுவரை தேவர் என குறிப்பிடக்கூடிய உரையாசிரியர் நச்சினார்க்கணியர் தான். திருவள்ளுவரை தேவர் என குறிப்பிடக்கூடிய உரையாசிரியர் நச்சினார்க்கணியர். ஐவர் உரைகளை தொகுத்து எப்பெயரில் வெளியிட்டுள்ளார் அப்படின்னா திருக்குறள் உரைவளம், திருக்குறள் உரை கொத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள் கருத்துக்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள ஒரு சங்க நூல் அப்படின்னா அது நற்றிணை சொல்லலாம். முந்தையிருந்து நெட்டோர் உடுப்பின் நஞ்சு முன்ப நனிநாகரிகர், இந்த பாட்டு வரியும் அந்த நற்றிணையில் தான் இடம்பெற்றிருக்கிறது. மணர் இறைக்க நீர் ஊறும் மைந்தர் வாய் வைத்து உணச்சுரக்கும் தாய்மொழி உண்பால் பிணக்கிலா வாய்மொழி வள்ளுவன் முப்பால் மதிப்புலவோர் ஆய்தரும் ஊரும் அறிவு என உருத்திர சன்மநாகனார் அவர்கள் குறிப்பிடுகிறார். தர்மசேனர் உரையில் சமண சமய கொள்கைகளே பேசப்பட்டுள்ளன என்று குறிப்பிடக்கூடிய நூல் அபிதான கோஷமாகும். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவரணன் உணர்ந்தோர்கள். வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவரணன் உணர்ந்தோர்கள். உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று போற்றி பாடியவர் மனுநீதி இல்லை, மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை அவர்கள். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. திருக்குறள் உரைவளம் என்ற தொகுப்பு நூலை எந்த மடம் வெளியிட்டது அப்படின்னா தருமபுரம் ஆதீனம். அதே திருக்குறள் உரை கொத்து திருப்பனந்தாள் காசி மடமாகும். திருக்குறளுக்கு உரைவளம் என்ற தொகுப்பு நூலினை வெளியிட்டது தருமபுரம் ஆதீனம். திருக்குறள் உரை கொத்து திருப்பனந்தாள் காசி மடம். அதேபோல் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். எந்த பெயரெல்லாம் குறளோவியம் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார். அதேபோல் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அதிகமான பாடல்களையும் அடிகளையும் கொண்டது அப்படின்னா அது திருக்குறளை தான் சொல்லலாம். அதிக அளவில் அறங்களை எடுத்து சொல்லக்கூடிய நீதி நூலும் இந்த திருக்குறள் தான். திருவள்ளுவரின் உருவத்தை முதல்ல ஓவியமாக வரைந்தவர் யாருன்னா வேணுகோபால சர்மா அவர்கள். பரிமேலழகர் உரையோடு திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் 1840. திருக்குறள் உரைவளம் என்ற நூலின் ஆசிரியர் தண்டபாணி தேசிகம் அவர்கள். தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை என்ற நூலினை எழுதிய ஆசிரியர் காரிரத்ன கவிராயர் அவர்கள். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு என்ற நூலின் ஆசிரியர் கிவ ஜெகநாதன் அவர்கள். வள்ளுவம் என்ற பெயரில் வா சுபமாணிக்கம் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. வள்ளுவர் வாசை குழந்தைசாமி வாழும் வள்ளுவம். வள்ளுவர் பற்றி வாசை குழந்தைசாமி அவர்கள் வாழும் வள்ளுவம், வா சுபமாணிக்கம் வள்ளுவம் என்று குறிப்பிடுகிறார். அதே திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு நம்ம கிவ ஜெகநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார். எப்பாவலரும் ஏய்பவை முப்பால் மொழிதமொழி என்று திருக்குறளை பாராட்டியவர் கல்லாடனார் அவர்கள். எப்பாவலரும் ஏய்பவை முப்பால் மொழிதமொழி என்று திருக்குறளை பாராட்டியவர் கல்லாடனார் அவர்கள். திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் 12,000. ஓதற்கெளிதாகி உணர்வதற்கரிதாகி வேத பொருளாய் மிக விளக்கி என்று திருக்குறளை பற்றி கூறியவர் மாங்குடி மருதனார் அவர்கள். மாங்குடி மருதனார். எம்மதமும் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் என்று திருக்குறளின் பொதுத்தன்மையை பாராட்டியவர் நம்ம சுத்தானந்த பாரதியார் அவர்கள். எம்மதமும் எவ்வினமும் எந்நாளும் சம்மதம் என்று ஏற்கக்கூடிய தமிழ் வேதம் என்று திருக்குறளின் பொதுத்தன்மையை பாராட்டியவர் சுத்தானந்த பாரதியார் அவர்கள். திருக்குறளின் பெருமையை ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற நூலில் எந்த நூலில் பாராட்டுகிறார் அப்படின்னா இந்திய சிந்தனை வளர்ச்சி என்ற நூலில் ஆல்பர்ட் ஸ்வைசர் அவர்கள் திருக்குறளின் பெருமையை பாராட்டுகிறார்.
திருவள்ளுவருடைய பெற்றோர் ஆதி பகவன். திருவள்ளுவர் பற்றி செய்தியை விளக்கக்கூடிய நூல் அப்படின்னா அது வினோதரச மஞ்சரி கதை. வினோதரச மஞ்சரி கதை இந்த நூலில் தான் திருவள்ளுவர் அவர்கள் பற்றி சிறப்பு சொல்கிறாங்க. திருக்குறளில் 2 அதிகாரங்களுக்கு ஒரே தலைப்பு தான். அது குறிப்பறிக. திருக்குறளில் 2 அதிகாரங்களுக்கு ஒரு தலைப்பு. அதுனா அந்த அதிகாரம் குறிப்பறிதல் என்ற அதிகாரம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் 2 சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கிறது. அணுவை துளை தெல்களடி புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையார் அவர்கள் பாராட்டுகிறார். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வான்புகழ் பாரதியார் அவர்கள். அதை வள்ளுவனை பட்டதால் பற்றதை புகழ் வையகமே என்பது பாரதிதாசன். வையகமே பாரதிதாசன், வான்புகழ் பாரதியார். சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது என்ற வள்ளுவன் என்றவன் கல்லாடர் அவர்கள். ஊழி உயரணும் என்னும் குறள் உணர்த்தக்கூடிய வரலாறு அரிச்சந்திரனுடையது. கடல் கொண்ட தென்பகுதியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹரிச்சந்திரன் கடல் கொண்ட தென்பகுதி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி. போப் அவர்கள். அது லத்தீனில் வீரமாமுனிவர். திருக்குறளுடைய பெருமை உணர்த்தக்கூடிய நூல்கள் அது திருவள்ளுவ மாலை, சிவசைவ வெண்பா, தினகர வெண்பா, வடமலை வெண்பா, சோமேசர் முதுமொழி வெண்பா, குமரேச வெண்பாவாகும். அதிகார பருவி அப்படின்னா அது அறத்தில் ஒரு 38, அதில் பாயிரம் ஒரு 4, இல்லறம் ஒரு 20, துறவரம் ஒரு 13, ஊழியல் 1, இதெல்லாம் சேர்த்தா 38 அதிகாரம். பொருட்பாலில் 70, அரசியல் ஒரு 25, அங்கவியல் 32, குடியியல் 13, மொத்தம் 70. இன்பத்தில் களவுல ஒரு 7, கற்புல ஒரு 18, மொத்தம் 25 பால்களை கொண்டு 133 அதிகாரங்களை கொண்டு இடம்பெறுகிறது. திருக்குறள் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழி அப்படின்னா அது லத்தீன் சொல்லலாம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழ் அறிஞர் அப்படின்னா அது வ.வி.சு. ஐயர் தான். 14 கீழ்க்கணக்கள் அதிகமான அறங்கள் திருக்குறளை தான் சொல்கிறாங்க. அதே போல் 14 கீழ்க்கணக்கு எந்த பாவால் பெயரப்பட்டது அப்படின்னா அது திருக்குறள் தான். 14 கீழ்க்கணக்கிலேயே பாவால் பெயரப்பட்டது அது திருக்குறள் தான். திருக்குறள் உரையாசிரியர்கள் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பரிதி, திருமலையர், மல்லர், பெருபெருமாள், காளிங்கர் இதெல்லாமே திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள். இதில் பரிமேலழகருடைய உரை தான் சிறப்பாக இருக்குது. அதை தான் நம்ம பின்பற்றுறோம். பரிமேலழகருடைய உரையோடு திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னா ராமானுஜ கவிராயர் அவர்கள். மணக்குடவர், பரிமேலழகர், பரிதி, பெருபெருமாள், காளிங்கர் ஐவருடைய உரை மட்டும்தான் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. அதில் சிறந்தது பரிமேலழகர். இதுக்கு மொழிபெயர்த்தவர்கள் லத்தீனில் வீரமாமுனிவர், அவர் தான் முதல் அயல்நாட்டவர். ஜெர்மனில் கிரால் அவர்கள், ஆங்கிலத்தில் ஜி. போப், ஃப்ரெஞ்சில் ஏரியல், வடமொழியில் அப்பா தீட்சிதர், ஹிந்தி பி.டி. ஜெயின் அவர்கள், தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை, ருஷ்யாவில் யூரி ரில் ஷோ அவர்கள், சீனத்தில் யூசி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யாருன்னா மு.ஆ. பாலசுப்ரமணியம். திருக்குறளை முதல்ல பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் நம்ம மலையத்துவச மகன் ஞானப்பிரகாசம் அவர்கள். திருக்குறள் ஸ்ரீ திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல். அதனால் இது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் திருக்குறளில் இருக்கிற சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 9 அப்படின்ற எண் இதில் இடம்பெறலை. தமிழ் கடவுள் என்ற சொல் இல்லை. என்ற உயிரெழுத்தம் அங்கே பயன்படலை. குறிப்பறிதல் என்ற அதிகாரம் மட்டும் 2 முறை வந்திருக்கிறது. 71வது அதிகாரம், 110வது அதிகாரம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 101 வினாக்கள் திருக்குறளினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்தது ஒரு காணொளியில் திருக்குறளை பற்றிய செய்திகள் மறுபடியும் தொடரும். நன்றி, வணக்கம்.